அமியோர் அனைவரையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தலைப்பு என்ன? கவன சிதறல். கவனம் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பாக்குறோம். ஒரு செயல் செய்யறோம், நம்ம போறோம், நம்ம வரோம், வட்டி ஓட்டுறோம், எல்லாமே கவனம். கவன சிதறல் அப்படிங்கும் போது குறிப்பா இன்றைய தலைமுறையினருடைய போக்கு எடுத்தோம்னா, ஒரு செல்போன் இருக்கிறோம், 10 நிமிஷம் அப்படிமோ கவனம் சிதறி அந்த செல்போன் சார்ஜ் இறங்குற வரைக்கும் என்று தன்னுடைய வேலைகளை மற்றற்ற மகிழ்ச்சி அறாமல் தன்னுடைய சொந்த வேலையை சிதறுகின்றனர். இந்த கவன சிதறல் காரணமாக இன்றைய பள்ளி மாணவர்களுடைய இலை பார்த்தீர்களானால், குறிப்பாக ஒரு மாணவன் கிராமத்திலிருந்து வருகிறான் என்றால் அவனுடைய படிப்பின் நிலை இந்த செல்போனின் விளைவாக பின்னாளில் பாதிக்கப்படுகிறார். இன்று எத்தனையோ நவீன ஊடகங்கள் நம் கண்முன்னே இருக்கு. இணையம் வைரலாகி இருக்கு. அதுல இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, டிக்டாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே நன்மை பயக்குதா அப்படின்னு பார்த்தா நன்மையோட தீமைகள் அதிகமாக இருக்கு. குறிப்பா இன்றைய சூழ்நிலைகள்ல இன்றைய பொழுதுபோக்குக்காக பயன்படக்கூடிய வகைகளை இன்றைய இன்ஸ்டாகிராம் பலம் வருகின்றன. ஆடிகளின் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை இது இன்றைக்கு கொடுத்துள்ளது. கவன சிதறல்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கு. எங்கோ ஒரு காலத்தில் என்றால் ஒரு தலைமுறையை இன்று ஒவ்வொரு பள்ளி மாணவரிடையும் ஒவ்வொரு பெற்றோரிடையும் இன்று கவன சிதறலாக மாறிக்கொண்டுள்ளன. ஒரு டிவி பார்த்தா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட போயிடுது. டிவி இல்ல, பாட்டு இல்ல அப்படின்னா அந்த குழந்தைங்க சாப்பிடறதே கிடையாது. இந்த வீட்டுல இந்த பாட்டு போடலைன்னா அந்த குழந்தை சாப்பிடாது. அந்த குழந்தைய எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவன் கையில ஒரு செல்போன் கொடுத்துறாங்க. அந்த குழந்தை இந்த இணையத்தோட வைரல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இன்றைய திருச்சி மாவட்டத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா தன்னுடைய 2 சக்கர வாகனத்துல பயணிச்சிருக்காங்க. குழந்தைக்கு கையடக்க போன் கையில கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை பாத்துக்கிட்டே வந்திருக்கு. இந்த அப்பா அம்மாவும் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல சடன் ஸ்பீட் பிரேக். அந்த குழந்தை பார்த்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்னால அந்த போன் விழுத்திருக்கு. அந்த குழந்தை பிடிக்க போச்சு. அந்த குழந்தையோட ஒரு நிமிஷம் சிதறல் அந்த குழந்தையோட உயிர் பலியா போயிடுச்சு. ஒரே ஒரு செகண்ட் சிதறல் தான் அந்த குழந்தையோட உயிர் பூசலாக்கப்பட்டது. அந்த குழந்தை இன்னைக்கு கிடையாது. உலகம் எல்லாம் உங்களை பாசுது. உலகத்துக்கெல்லாம் நீங்க இருந்த இடத்துல இருந்தே உங்களை கட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அவன் படிக்கிறதோட மோனோகிராஃப் மறந்தே போயிடறான். குறிப்பா நான் ஒரு பிளஸ் 2 எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், இன்னைக்கு மாணவர்களுக்கு நீங்க என்னதான் பள்ளிக்கூடத்துல உட்காந்து நான் எடுக்காத படின்னு சொன்னா கூட ஒரு மனப்பாட பகுதி இன்று மனப்பாடம் இல்லாத அளவு மூளை மழுக்கலாக்கப்பட்டது இந்த நவீன செல்போனால. அவனுடைய கவனம் சிதறப்பட்டது. அன்னைக்கு கால்குலேட்டரே வேண்டாம். அன்னைக்கு கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்கால் வாய்ப்பாடு இருந்தது. இன்று யார்கிட்ட கேட்டாலும் இதை தட்டினாதான் இன்னைக்கு அவங்களால சொல்ல முடியும். 6-2 எவ்வளவு கேளு அவனுக்கு சொல்ல தெரியாது. காரணம் இந்த கவன சிதறல். இன்று எங்கோ பறக்கக்கூடிய எங்கோ நடக்கக்கூடிய உலக நிகழ்ச்சிகள் என்னுடைய கைத்தளத்துல நான் கத்துக்கணும்னு ஆவல் கத்துக்கலாம். ஆனா இது அத்தனையும் அதிமுகமாக எனக்கு கொடுக்கப்படுவதால் என்னுடைய கவனமானது இன்று சிதறடிக்கப்பட்டது. ஒரு பட்டம் எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பாக்குற முடியும், அதோட பால் எங்க இருக்குன்னே கண்டுக்கிறது இல்ல. இந்த இணையமும் அப்படிதான். இன்னைக்கு நவீன உபகரணங்கள் மக்களுடைய தேவைகளை பறைசாற்றுவதோட மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகின்றன. குறிப்பா ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் தரான், அந்த பொருளை நீ 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீ 700 ரூபாய்க்கு கொடுத்து வாங்காத. அது உன்னுடைய கவன சிதறல். 300 ரூபாய் உனக்கு நஷ்டம். ஆனா நீ அந்த 300 ரூபாவை யோசிக்கிறது கிடையாது. அவனுக்கு 700 ரூபாய் லாபம் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொல்லிட்டாரு. உன் கவன சிதறல். போய்கிட்டே இருக்கும். ஒரு பிளக்ஸ் பேனர் பாக்குறோம், பார்த்துட்டு எங்கேயோ போகக்கூடிய வழியை தடுமாறி பிரிட்டு ரிவர்ஸ்ல வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆடி தள்ளுபடி, தை திருவிழா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்த நிலவுல ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், ஒரு புடவை வாங்கினா ஒரு பக்கெட் இலவசம், ஒரு டிவி வாங்கினால் ஒரு பீரோ இலவசம். இந்த இலவசங்கள் மக்களை சலவை பண்ணிருக்குன்னு கவன சிதறலை விட்டது. எந்த இடத்துல போய் நம்ம ஒரு பொருள் பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, நமக்கு இது வாங்கினா இது இன்னைக்கு வருமா, இது இருந்தாதான் நம்மளோட மனநிலைக்கு நாம் முற்றில கல்லறிக்க முடியும். குறிப்பாக கவன சிதறல் என்பது பல வியாதிகளை உற்பத்தி பண்ணுது. இன்னைக்கு போன் பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம கண்ணாடி போடும். முன்னாடி காலத்துல எல்லாம் கண்ணாடி அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன், ஒரு மனிதன் நார்மலமாக 18 மணி நேரங்களை ஸ்கிரீன்ல என்னைக்கு பாக்குறானோ அவனுடைய பார்வை இழப்பு 6 வருடங்களை காட்டிலும் 3 மடங்கு அதிகரிக்கிறதா இன்றைக்கு ஆய்வு சொல்லி இருக்கும். அதனால் கவனம் என்பது கவனமாக இருப்பதை விட
கவன சிதறல்கள் கையாள்வதற்கான ஒரு வாய்ப்பாடு. இப்ப இவர் ஆக அப்படின்னார், இது எனக்கு கவனமா எடுத்துக்கலாம், ஆனா அது என்னுடைய கவன சிதறலுக்கு வழிவகுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்ல விடாமல் இந்த ஆக அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய கவன சிதறல்களை அதிகரிக்கிறது. இது போலதான் வாழ்க்கையில் கவன சிதறல்கள் எங்கே எப்பொழுது எந்த விதமாக அது மனிதனாகவும் வரலாம், மனிதன் கட்டுப்பிடிக்கப்பட்ட இயந்திரமாகவும் வரலாம். ஆதலால் ஒரு கவன சிதறல் உற்பத்தி ஆகுவதற்கும் அதை நான் கொண்டு செல்வதற்கும் இன்றைய தலைமுறையினருக்கு மிக முக்கிய வாய்ப்பு. இந்த இணையம் என்றென்றும் அழிக்க முடியாத கவன சிதறல்களை என்று என் அணியின் சார்பாக பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.